இனிய காலை வணக்கம். நான் உலகதி தில்லத்தேவன் லண்டனிலிருந்து. பொறிச்சொல் 803வது கொடி. கோயில்களில் கொடியேற்றி திருவிழாக்கள் நடைபெறும். ஒவ்வொரு அரசாங்கத்துக்கு அதாவது அரசாங்கம் சம்பந்தமான கிராம சபைகள், அதே போல் பாராளுமன்றம், அதே போல் ஒவ்வொரு நாட்டு கொடிகளையும் அந்த வாசல்களில் குத்தி வைப்பார்கள். ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு கொடி என்ற வீதத்தில் இருக்கும். பல நிறங்களில் பல வகையான கொடிகளை இந்த ஒவ்வொரு நாடுகளுக்கு நாடு வித்தியாசமாக இருக்கும். பெரிய கொடி, சிறிய கொடி 3 நிறத்தில் இருக்கும், 4 நிறத்தில் இருக்கும், நட்சத்திர வகை, சதுரமாக இருக்கும். பல வகையான கொடிகள் இருக்குது. ஒரு நாட்டின் கொடி இன்ன நிறம் என்பதும் அவர்களுடைய தேசிய இதாக அந்த கொடியை வைத்திருக்கிறார்கள். துக்க வீடுகளில் அந்த கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விடுவார்கள். அந்த நாட்டில் ஒரு துக்கம் நடந்தால் அரைக்கம்பத்தில் பறக்கும். மற்றும்படி பிறந்த தினங்கள், வைபவங்களுக்கு அந்த கொடி ஏனைய தினங்களில் முழுசாக மேலே நோக்கி பறந்திருக்கும். ஒவ்வொரு கொடியேறி திருவிழா நடைபெறும். ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு கோயிலுக்குமே கொடியேற்றி திருவிழாக்கள் தொடர்ந்து 10 நாள், 15 நாள், 25 நாள் அன்று நடந்த வண்ணம் இருக்கும். அதே போல் கொடி என்றால் உச்சம், அவிட்ட நாள், காக்கை, அருகம்புல், கேது, வாய்க்கால், குஞ்சம், நீளம், பட்டம் இவற்றையும் கொடி எண்ணுவோம். கொடியேற்றலையோண்டு பட்டம் செய்து போட்டு அந்த கயிறை நூலில் பிடித்து நாங்கள் பட்டத்தை மேலாக ஏற்றுவோம். அதற்கு கயிறு கட்டி இவையெல்லாம் கொடி என்ற பதத்தின் அகராதி சொல்லாக வந்திருக்கிறது. குஞ்சம் போட்ட புடவைகள் அதிகமாக மக்கள் விரும்புவார்கள். அருகம்புல் வெட்ட தழைத்து கொண்டே இருக்கும். அதே போல் அது சாகாது, செத்த மாதிரி இருக்கும். திரும்ப அது முளைத்து கொண்டு வரும். அருகம்புல் எமது சைவ ஆலயங்களிலோ சைவ தேவைகளுக்கு கூடுதலாக பாவிக்கப்படும். நன்றி, வணக்கம்.